friends, in the video நம்ம பார்க்க போறது class 8 maths NCERT bookல இருக்க chapter 6. We distribute, add things, multiply. Use identity 1 to find how the product changes when one number is decreased na minus பண்ணும் minus 2 and the other number is increased by 3. So இதை வந்து நம்ம identity 1 யூஸ் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன இருக்கு? நம்ம ஸ்ட்ரெயிட்டா AB இருக்கா? இங்க AB என்ன? AB தான். So AB plus MB இருக்கா? இப்போ plus Mங்கிறது என்னங்க? M minus 2. Bங்கிறது B தான். Next A Nங்கிறது 3 plus M into N. M வந்து minus 2 N 3. So answer என்ன? AB minus 2B plus 3A minus 6. இப்போ second optionக்கு பார்க்கலாம். Both numbers are decreased. அப்போ ரெண்டு நம்பருமே decrease ஆகுது by 3 and by 4. So இதுவும் நம்ம அதே ஃபார்முலால AB plus Mங்கிறது minus 3. So minus 3B plus A Nங்கிறது minus 4. Next plus MN. Mங்கிறது minus 3. Nங்கிறது minus 4. இப்போ பார்த்தோம்னா AB minus 3B minus 4A plus minus into minus plus ஆயிடும். 4 3s are 12. இப்போ இது ரெண்டுத்துலயும் பார்த்தீங்கன்னா minus 2B plus 3A minus 6 தான் சேஞ்ச் ஆகுது and minus 3B minus 4A plus 2ன்னு இந்த கொஸ்டினுக்கு சேஞ்ச் ஆகுது. இப்போ நார்மலா நம்ம ஒன்னு சிங்கிள் டேர்மா எடுத்து பண்ணுவோமா, அந்த மாதிரியே பண்ணலாம். ஸோ இங்க வந்து B plus 3 சிங்கிள் டேர்மா எடுத்துட்டு A into B plus 3 minus 2 into B plus 3. இப்போ AB plus 3A minus 2B minus 3 2s are 6. இப்போ இந்த ப்ராடக்ட் என்ன? A into B. அந்த A into B தான் ஆன்சர். இப்போ minus 2 plus 3 பண்ணதுனால அந்த ப்ராடக்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது? plus 3A minus 2B minus 6. So the product changes by 3A minus 2B minus 6. இது first subdivision. Second subdivision, both numbers are decreased. ரெண்டுமே decrease ஆகுது and ஒரு number 1 by 3 and other by 4. ஒரு number 3 ஆல decrease ஆகுது, இன்னொரு number 4 ஆல decrease ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்போ அதே மாதிரி இதை சிங்கிள் டேர்மா எடுத்துக்கலாம். A into B minus 4 minus 3B minus 4. இப்போ AB minus 4A minus 3B இங்க minus into minus plus ஆயிடும். So 4 3s are 12 plus 12. இங்க the product changes by minus 4A minus 3B plus 12. இப்போ முதல்ல வந்து நம்ம டைரக்டா இது ஒரு டேர்ம்னு எடுத்து பண்ணாலுமே நமக்கு சேம் ஆன்சர் தான் வந்துச்சு. இப்போ ஐடென்டிட்டி 1 யூஸ் பண்ணி டைரக்டா எழுதிட்டு அந்த நம்பருக்கான மைனஸ் இங்க போட்டாலுமே நமக்கு சேம் ஆன்சர் தான் வருது. இப்போ A plus U B minus V equal to A plus U into B. A plus U நம்ம சிங்கிள் டேர்மா எடுக்கிறோம். நெக்ஸ்ட் மைனஸ் A plus U single term from V. இப்போ இது expand பண்ணா A into B plus UB. இங்க minus A into V next U into V plus U into V. இதை நம்ம minus உள்ள கொண்டு போனா AB plus UB minus AV minus UV. இதை வந்து நம்ம இதோட கம்பேர் பண்ணா இங்க M என்ன எடுத்திருக்கோம்? Uன்னு எடுத்திருக்கோம். N என்னன்னு எடுத்திருக்கோம்? minus V ன்னு எடுத்திருக்கோம். இப்போ ஆன்சர் நமக்கு என்ன வருது? AB plus MB இருக்கா? ஸோ இங்க MB, M வந்து U, ஸோ UB. இப்போ நெக்ஸ்ட் AN, ஸோ A, N வந்து minus V. நெக்ஸ்ட் MN, ஸோ U into minus V, U into minus V. இப்போ AB plus UB minus AV இந்த மைனஸ் காமன் எடுத்தணும், அண்ட் இங்கேயும் மைனஸ் காமன் எடுத்தா UV. இப்போ சேம் ஆன்சர் வருது. 1 and
2 are same. சோ இங்க ஒரு டேர்ம் தனித்தனியா பார்த்து நம்ம எடுத்தாலும் இல்ல ஈச் டேர்ம் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் இங்க ஏபி எம்பி ஏஎன் எம்என் இந்த மாதிரி ஈச் டேர்ம் நம்ம மல்டிப்ளை பண்ணாலுமே அந்த நம்பருக்கு வந்து மைனஸ் எடுத்திருக்கோம். இப்போ இங்க மைனஸ் வினா ஈச் டேர்ம் மல்டிப்ளை பண்றோம். இங்க வர மைனஸ் வி வந்து இங்க மைனஸ் வின்னு போடும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க ஆன்சர்ல வந்துடுது. இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஐடென்டிட்டி 1ல இருக்க ஏபி எம்பி ஏஎன் எம்என்லாம் combinations of a plus m and b plus n. So m and n value minusல வந்தாலுமே நம்ம general rules of integer multiplication வச்சு நம்ம அந்த கடைசி வேல்யூல minus and plus எப்போ வரும்னு சொல்லிடலாம். Expand a minus u b plus v. So இதை expand பண்ணா நமக்கு ab minus ub plus av minus uv. ஸோ எல்லா டேர்ம்ஸும் நம்ம எடுத்துக்கிறோம். மைனஸ் வர இடத்துல மட்டும் மைனஸ் போடுறோம். யூ வர மைனஸ் யூங்கிறதுனால மைனஸ் யூ வர இடத்துல நம்ம மைனஸ் போடுறோம். இப்போ நெக்ஸ்ட் ஏ மைனஸ் யூ பி மைனஸ் வி. ஸோ இதுக்கு ஏபி மைனஸ் யூபி மைனஸ் ஏவி, ஏன்னா விக்கு மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ் ஏவி பிளஸ் யூவி. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும், ஸோ பிளஸ் யூவி. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் யூவி பிளஸ் ஏவி மைனஸ் யூவி தான் ப்ராடக்ட் சேஞ்ச். அது மாதிரி இதில் ப்ராடக்ட் சேஞ்ச் பை மைனஸ் யூவி மைனஸ் ஏவி பிளஸ் யூவி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக அந்த டேர்ம்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் வச்சு ஆன்சர் போடலாம். ஒவ்வொரு டேர்ம் இது சிங்கிள் டேர்மாக எடுத்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மல்டிப்ளை பண்ண தேவையில்ல. ஈஸியாக இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வச்சு போடலாம். மைனஸ் இருந்தால் அந்த டேர்முக்கு பக்கத்தில் மைனஸ். எக்ஸாம்பிள் 1, expand 3a by 2 a minus b plus 1 by 5. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 டேர்ம்ஸ் இந்த ப்ராக்கெட்ல இருக்கு. இங்க ஒரு டேர்ம் தான் இருக்கு. இதுக்குமே நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி a மைனஸ் யூ பி மைனஸ் பின்னு இங்க ரெண்டு டேர்ம் இல்லைன்னா a இன்டூ பி மைனஸ் சி இங்க ஒரு டேர்ம் இங்க ரெண்டு டேர்ம் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு தேவையில்ல. எத்தனை டேர்ம்ஸ் வேணாலும் இருக்கலாம். இங்க ஒரு டேர்ம் இங்க 3 டேர்ம் இருக்கு. அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு 2 டேர்ம்ஸ் வித்தின் அ பிராக்கெட். இங்க 3 டேர்ம்ஸ் 4 டேர்ம்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். இந்த 2 டேர்ம்ஸ் தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணலாம். நம்ம என்ன பார்த்தோம், இங்க இருக்க டேர்மும் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வரணும். இங்க 2 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால இதோட 2 காம்பினேஷன் இதோட 2 காம்பினேஷன் பார்த்தோம். இங்க 1 டேர்ம்னா இங்க 2 காம்பினேஷன்ஸ். இங்க 3 டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ 1 2 3ன்னு 3 காம்பினேஷன்ஸ் வரும். ஸோ ஒவ்வொன்றா எழுதலாம். 3a by 2 into a, next minus b into 3a plus by 2, next plus 1 by 5 into 3a by 2. ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3a square by 2 minus 3ab by 2 plus இங்க எதுவும் கேன்சல் ஆகாது. ஸோ 3a by 5 2s are 10. So this is the answer. 3a square by 2 minus 3 by 2 ab plus 3a by 10. Example 2, a plus b into a plus b. So a into a plus b into a plus a into b plus b into b. a into a na nama a square nu sollalam plus ba plus ab plus b square. இதுல பாத்தீங்கன்னா ba and ab இது வந்து சேம் லெட்டர் நம்பர்ஸ் சொல்லலாம். இப்போ b 1 டைம் வருது, a 1 டைம் வருது, அதே மாதிரி a 1 டைம் வருது, b 1 டைம் வருது. ஸோ ஏபின்னு சொன்னாலும் பிஏன்னு சொன்னாலும் ரெண்டுமே சேம் தான். ஸோ 2 terms having same letter numbers can be added. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் ஆனா நமக்கு 2ab அப்படின்னு போடலாம். ஸோ 2 தடவை ஏபின்னு இருக்கு. பிஏன்னாலும் ஏபினாலும் ஒண்ணுதான். ஸோ 2 தடவை ஏபி இருக்கிறதுனால நம்ம 2abன்னு போடலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா a ஸ்கொயர் பிளஸ் இது ரெண்டும் 2ab plus b square. Therefore a plus b into a plus b ஓட answer a square plus 2ab plus b square. Example 3, expand a plus b into a square plus 2ab plus b square.
இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டூ இந்த டேர்ம், இந்த டேர்ம், இந்த டேர்ம்னு 3 டேர்ம்ஸ் கூட நம்ம a மல்டிப்ளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஸோ a ஸ்கொயர் இன்டூ a பிளஸ் 2ab இன்டூ a பிளஸ் b ஸ்கொயர் இன்டூ a. நெக்ஸ்ட் b யோட எல்லா டேர்மும் பண்ணலாம். இப்போ ba square plus 2ab into b plus b square into b. So a square into a cube plus இங்க 2 தடவை a வருது. So 2 a square b plus b square a plus b a square plus 2a b 2 தடவை வருது. So b square b square into b வந்து b cube. இப்போ சேமா ஏதாவது வருதான்னு பாத்தீங்கன்னா இதுவும் சேம்னா இல்ல. ஏன்னா இங்க ஏக்கு 2 வருது, இங்க a 1 தான் வருது. b யோட பவர் 2 இருக்கு, பட் இங்க b யோட பவர் 1 தான் இருக்கு. அதே மாதிரி தான் இதுவும் சேம் இல்ல. b யோட பவர் 2, பட் இங்க b யோட பவர் 1. சோ பவர், அதாவது இங்க போன வாட்டி என்ன பார்த்தோம், a b b a ரெண்டுத்துக்குமே பவர் சேமா தான் இருந்துச்சு. சோ நம்ம எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதினாலும் அது ஈக்குவல். பட் இங்க அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பவர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க 2 இருந்தா இங்க 1 தான் இருக்கு. அதனால நம்ம இது ரெண்டையும் பண்ண முடியாது, இது ரெண்டையும் பண்ண முடியாது. ஆனா இங்க பாருங்க, a ஸ்கொயர் b, அப்ப a ஸ்கொயர் வேற எங்கேயாவது வருதா? a ஸ்கொயர் b அதே மாதிரி கூட இருக்கா? இருக்கு. சோ இங்க வந்து சேம் லெட்டர் நம்பர்ஸ் இருக்கு. இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. சோ ரெண்டுமே சேர்த்தா நமக்கு 3a ஸ்கொயர் b ஆகும். அதே மாதிரி இங்க b ஸ்கொயர் a இருக்கு, இங்கேயுமே b ஸ்கொயர் a. ஸோ ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு அண்ட் எக்ஸ்ட்ராவா 2 கோஎஃபிஷியன்ட் இருக்கு. நம்ம கோஎஃபிஷியன்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க 1 இங்க 2, அப்போ நமக்கு 3 வரும். 3ab ஸ்கொயர் ab ஸ்கொயர் பிளஸ் b கியூப். ஸோ இந்த ரெண்டு தான் நமக்கு லைக் டேர்ம்ஸா இருந்துச்சு. நம்ம குரூப் பண்ணிட்டோம். இதுக்கு மேல நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ a பிளஸ் b இன்டூ a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயரோட ஆன்சர் a கியூப் பிளஸ் 3a ஸ்கொயர் b பிளஸ் 3ab ஸ்கொயர் பிளஸ் b கியூப். நெக்ஸ்ட் a pinch of historyங்கிற ஒரு பேராகிராஃப் இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் வந்து ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ஈஜிப்ட், மெசபடோமியம், கிரீஸ், சைனா, இந்தியா எல்லாத்துலயும் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஏன்ஷியன்ட் டைம்லயும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் மேத்தமெட்டிஷியன் யூக்ளிட், ஆரியபட்டாவும் அவங்க இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை அவங்களோட சயின்டிபிக் ஒர்க்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளிசிட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து பிரம்மகுப்தாங்கிறவரு பிரம்மஸ்புத்த சித்தாந்தாங்கிறன்னு அவரோட ஒர்க்ல வந்து சொல்லியிருக்காரு. அதுல கந்த குணானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பை பார்ட்ஸ்னு அர்த்தம். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, மல்டிப்ளையர் இஸ் broken up into 2 or more parts. ஸோ இதை வந்து பிரிச்சு 2 or more பிரிச்சு அதை சம் பண்றாங்க. ஸோ 2 or more parts whose sum is equal to it. ஸோ இந்த மாதிரி 2 or more parts பிரிச்சு அதை சம் பண்ணா அது வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்கும். அந்த மாதிரி மல்டிபிளிகேஷன் பை பார்ட்ஸ் வந்து கந்த குணானம்ங்கிற பேர்ல அவரை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஃபாஸ்ட் மல்டிபிளிகேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பிரம்மகுப்தா சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. Figure it out question. Observe the multiplication grid below. Each number inside the grid is formed by multiplying 2 numbers. ஒவ்வொரு நம்பருமே 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணா வர நம்பர்ஸா இருக்கு இந்த கிரிட்ல. If the middle number of a 3:3 frame is given by the expression PQ, so அந்த பாக்ஸ்ல இருக்க மிடில் நம்பர் வந்து PQ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பாக்ஸ்ல இருக்க மிடில் நம்பர் வந்து 24. அது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 டேர்ம்ஸ்ல எழுதணும், P இன்டூ Qன்னு. ஸோ அதுவுமே அந்த டயக்ராம்ல கொடுத்துட்டாங்க. ரைட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த அதர் நம்பர்ஸ் இன் த கிரிட். ஸோ அந்த நம்பர்ஸுமே கொடுத்துட்டாங்க. நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் PQல எழுத சொல்றாங்க. ஸோ PQ மிடில் டேர்ம் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் P and Qல எடுத்தா 4 வந்து P, Q ஈக்குவல் டு 6. இப்போ வேற எந்த நம்பர்ஸ்லாம் இதுல வருதுன்னா 3 வருது, 4 வருது. 4 ஆல்ரெடி சொல்லியாச்சு, 4 and 6. ஸோ 3 வருது, நெக்ஸ்ட் 5 வருது, அப்புறம் 7 வருது. ஸோ 3, 4, 5, 6, 7 இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் இதுல இருக்கு. ஸோ இந்த 3, 5, 7 நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் Pல எப்படி எழுதுவோம், Qல எப்படி எழுதுவோம்னு பார்க்கலாம். இப்போ 3 இன் டேர்ம்ஸ் ஆஃப் Pல எழுதணும்னா P வந்து 4. ஸோ 4 minus 1 தான் 3. ஓ P minus 1. ஸோ 4 minus 1 3. நெக்ஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் Pல நம்ம 5 எழுதணும்னா 4 plus 1 5. அப்போ P plus 1. P தான் 4, 4 plus 1 5. இப்போ அதே மாதிரி Q பார்க்கலாம்.
5 in terms of Qல எழுதணும்னா Q minus 1. So 6 minus 1, 5. So 7 எழுதணும்னா Q plus 1. So Q 6, 6 plus 1, 7. இப்போ இது ரெண்டும் நமக்கு தேவைப்படாது ஏன்னா in terms of Pல நமக்கு 3, 4, 5 தான் வந்திருக்கு. அதே மாதிரி in terms of Qல பார்த்தோம்னா 6, 7, 5 தான் வந்திருக்கு. இப்போ இது வந்து நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3 வர இடத்துல P minus 1, 5 in terms of Q, Q minus 1. 4 in terms of P na P தான். 5 in terms of Q na Q minus 1. So 5 in terms of P, P plus 1. 5 in terms of Q, Q minus 1. 5 in terms of P, P plus 1. 6 in terms of Q, Q தான். So 3 in terms of P, P minus 1. 6 வந்து Q. So 3 in terms of P, P minus 1. 7 in terms of Q, Q plus 1. So 7 எல்லாமே Q plus 1. 5 in terms of P, P plus 1. 4 வந்து P. So இதுதான் answer. P minus 1, Q minus 1, அப்புறம் P plus 1, Q plus 1, அப்புறம் PQ. இந்த terms வச்சே நம்ம இது ஃபுல்லா fill பண்ணிட்டோம். Second question, expand the following products. For 3 plus U, இதை வந்து single term எடுத்துக்கலாம். For 3 into V minus 3 plus U into V minus 3. For next 3V minus 3 into plus 3 minus 9 plus UV minus 3U. So இதுக்கு மேல நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. So இதுதான் ஆன்சர். Second subdivision 2 by 3 into 15 plus 6A. So 2 into 15 by 3. For 3 tablesல 15 வரும். 3 5s are. For 2 into 5 plus 2 by 3 into 6A. So first இந்த ரெண்டு term அதுல 3 tablesல 15 போகும். So கட் பண்ணி நம்ம 10 வருது. Next இந்த ரெண்டு term இதுலயும் வந்து 3 tablesல கட் ஆகும். So 2 into 2 4A. 3 2s are 6. So 2 cancel ஆயிடுச்சு. இப்போ 2 into 2 4A. இதுக்கு மேல நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. இது ஆன்சர். நெக்ஸ்ட் 10 இது வந்து நம்ம டைரக்டா பண்ணலாம். 10A into 10C. நெக்ஸ்ட் plus 10A into D. Next B term 10C into B plus B into D. BD. இதுக்கு மேல நம்ம ஏதாவது ரெடியூஸ் பண்ண முடியுமா? இங்க 10 into 10 100 வரும். So 100 AC plus 10 AD plus 10 CB plus BD. இதுக்கு மேல நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. So இதுதான் ஆன்சர். Fourth subdivision 3 minus x, x minus 6. So 3 into x minus 6 இந்த ரெண்டு term அப்புறம் minus x into x minus 6. So x minus 6ங்கிறது நம்ம first single term எடுக்கிறோம். Next 3x minus 6 3s are 18. So minus x square minus into minus plus வந்துரும். So 6 into x 6x. இதுக்கு மேல ஏதாவது ரெடியூஸ் பண்ண முடியுமா? x terms சிமிலரா இருக்கு. So இது ரெண்டும் like terms. minus x square பவர் பெருசா இருக்கிறது முதல்ல போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா x term போடணும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 6 plus 3 9. So plus 9x minus 18. இதுதான் ஆன்சர். Fifth subdivision minus 5a plus b into c plus d. So minus 5a இதை சிங்கிள் டேர்மா எடுத்தா c plus d plus b into c plus d. நெக்ஸ்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம். minus 5ac minus 5ad plus bc plus bd. இது ஏதாவது லைக் டேர்ம்ஸ் இருக்கா? இல்ல. ஸோ இதுதான் ஆன்சர். Sixth subdivision 5 plus z y plus 9. இப்போ 5 y plus 9 சிங்கிள் டேர்மா எடுத்துக்கலாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 5y 9 5s are 45 plus yz plus 9z. ஸோ இது ஏதாவது நம்ம காமனாக எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஸோ இதுதான் ஆன்சர்.
Third question, find 3 examples where the product of two numbers remains unchanged when one of them is increased by 2 and the other is decreased by 4. So A and B வந்து ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். அந்த ரெண்டு நம்பரும் remains unchanged. The product of two numbers, A and B ஓட product remains unchanged when one of them is increased by 2. So ஒரு number is increased by 2, அப்புறம் இன்னொரு number is decreased by 4. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ற ஒரு நம்பரை அப்படி பண்ணாலுமே அந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே சேமா இருக்கும்னு சொல்றாங்க. அதனால இது ரெண்டும் ஈக்குவல்னு போடுறோம். இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஏபி ஈக்குவல் டு ஏ இன்டு பி மைனஸ் 4a பிளஸ் 2b மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் இருக்கும். ஸோ மைனஸ் 4 2s are 8. ஸோ இதுல இந்த பக்கமும் ஏபி இருக்கு, இந்த பக்கமும் ஏபி இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இந்த சைட் கொண்டு வந்து கட் பண்ணலாம். இந்த மைனஸ்ல இருக்க டேர்ம்ஸும் நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு வரலாம். அப்போ ஏபி மைனஸ் ஏபி பிளஸ் 4a பிளஸ் 8. ஸோ மைனஸ் டேர்ம்ஸ்லாம் லெஃப்ட் சைட் கொண்டு வரும்போது நமக்கு பிளஸ்ல வந்துடும். இங்க மைனஸ்ல இருக்கும். ஸோ இது கேன்சல் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு 2b. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த சைட் கொண்டு வந்தா 2b மட்டும் ரைட் சைட்ல இருக்கு. இப்போ இது கேன்சல் ஆயிட்ட பிறகு 4a plus 8 equal to 2b. இதுல நம்ம 4 காமன் எடுக்கலாம். ஸோ 4 into a plus 2 equal to 2b. இப்போ 2 வந்து 2 1s are 2, 2 2s are 4 இங்க கேன்சல் ஆகும். கடைசியா நமக்கு 2 into a plus 2 equal to b. இப்போ b equal to என்னன்னு வருது? 2 into a plus 2ன்னு வருது. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச ஃபைனல் ஈக்குவேஷன். ஃபைன் 3 எக்ஸாம்பிள்ஸ். இப்போ a ஈக்குவல் டு என்ன, b ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. 3 எக்ஸாம்பிள்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம a ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ a ஈக்குவல் டு 1ன்னு இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா 1 plus 2 ஈக்குவல் டு 1 plus 2 3. ஸோ 2 into 3 which is equal to 6. அதுதான் b. இப்போ a ஈக்குவல் டு 1 வைக்கும் போது நமக்கு b என்ன வேல்யூ கிடைக்குது? 6. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். Next a equal to 2. a equal to 2 இருந்துச்சுன்னா 2 plus 2 4. So 2 into 4 equal to 8. So b equal to 8. இது வந்து செகண்ட் எக்ஸாம்பிள். இப்போ தேர்ட் எக்ஸாம்பிளுக்கு a equal to 3. இப்போ b என்னவா இருக்கும்? 2 into aங்கிறது 3 plus 2 which is equal to 3 plus 2 5. 2 5s are 10. அப்போ b equal to 10. இது வந்து தேர்ட் எக்ஸாம்பிள். இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு இந்த ஈக்குவேஷனை போட்டு பார்க்கலாமா? ஸோ கொஸ்டின்ல கேட்ட 3 எக்ஸாம்பிள்ஸ் இதுதான். இதான் ஆன்சர். நம்ம செக் பண்றதுக்காக இங்க போட்டு பார்க்க போறோம். a into b. a equal to 1, b equal to 6. இப்போ a into b என்ன? 6. இங்க a plus 2. அப்போ 1 plus 2 into b minus 4. bங்கிறது 6 minus 4. இப்போ 1 plus 2 3 into 6 minus 4 2. இப்போ 3 2s are 6. Equal left hand side equal to right hand side equal. இப்போ next a equal to 2 and b equal to 8. இங்க left hand side என்ன? a into b. இப்போ 8 2s are 16. Right hand side a plus 2 2 plus 2 into b minus 4 8 minus 4. So 2 plus 2 4 into 8 minus 4 4. 4 4s are 16. Left hand side equal to right hand side. So இதுவுமே correct. இப்போ a equal to 3, b equal to 10. இப்போ ab na 3 into 10 30. இங்க a plus 2 3 plus 2 into b minus 4 na 10 minus 4. So 5 into 6. 6 5s are 30. So இங்கேயுமே left hand side equal to right hand side. So இங்க a b 3 10 இருக்கு. இங்க அந்த a கூட பிளஸ் 2 பண்றோம், b கூட மைனஸ் 4 பண்ணி அதே மாதிரி ப்ராடக்ட் பண்றோம். இருந்தாலுமே ஆன்சர் நமக்கு அதே 30 தான் வருது, சேமா தான் வருது. அந்த மாதிரி தான் இந்த 3 எக்ஸாம்பிளுக்குமே வருது. ஃபோர்த் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் a plus ab minus 3b ஸ்கொயர் into 4 plus b. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இதை சிங்கிள் டேர்மா வச்சுக்கலாம். ஸோ 4 into this a plus ab minus 3b square. Next b plus b into a plus ab minus 3b square. இப்போ 4a 4ab இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். equal to 4a plus 4ab minus இங்க மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 4 into 3 12b square. Next plus
BA plus AB, B into B, B square. Next minus 3B square, இங்க ஒரு B இருக்கு, so B cube. இப்போ இதுல ஏதாவது லைக் டேர்ம்ஸ் இருக்கா? AB இருக்கு, இங்க BA இருக்கு, so இது ரெண்டும் நம்ம எடுத்துக்கலாம். வேற ஏதாச்சும் இருக்கா? இல்ல. இப்போ 4A plus இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 4 plus 1 5. 5AB minus 12B square plus AB square minus 3B cube. So இதுதான் ஆன்சர். Second subdivision 4y plus 7 y plus 11z minus 3. இதுல இது சிங்கிள் டேர்மா எடுத்துக்கலாம். So 4y into y plus 11z minus 3 plus 7 into y plus 11z minus 3. இப்போ ஒவ்வொரு டேர்மா 4y square plus 4 into 11 44 yz minus 4 3s are 12 12y plus 7y plus 7 11s are 77z 7 3s are இங்க மைனஸ் வரும், so minus 7 3s are 21. இதுல ஏதாவது லைக் டேர்ம்ஸ் இருக்கா? 4y square plus 44yz, இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் y இங்கேயும் y, so இங்க வந்து minus 12 இருக்கு, இங்க plus 7 இருக்கு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 7 minus 12 minus 5 வரும், so minus 5y plus 77z minus 21. so இதுக்கப்புறம் வேற லைக் டேர்ம்ஸ் இல்ல, இதுதான் ஆன்சர். Fifth subdivision expand a minus b into a plus b. So second subdivision third subdivision கொடுத்திருக்காங்க. First நம்ம இதை சால்வ் பண்ணலாம். a into a plus b இதை சிங்கிள் டேர்மா எடுத்துக்கிறோம், minus b into a plus b. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா a square plus ab minus ba minus b square. இப்போ ab and ba same term, but plus and minusல இருக்கறனால நம்ம கேன்சல் பண்ண முடியும். So a square minus b square தான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா வர ஆன்சர். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் a minus b into a square plus ab plus b square. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா நமக்கு a into இதை சிங்கிள் டேர்மா எடுத்துக்கலாம், a square plus ab plus b square minus b into a square plus ab plus b square. இப்போ இது எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், a cube plus a into a square b plus ab square minus ba square minus a b square minus b cube. இந்த ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு b இருக்கு, so b cube. இதுக்கப்புறம் ஏதாவது ரெடியூஸ் பண்ண முடியுமா? இப்போ b ஸ்கொயர் டேர்ம்ஸ் வேற ஏதாவது வருதா? இங்க வருது, ab ஸ்கொயர் மைனஸ் ab ஸ்கொயர் கேன்சல் ஆகுது. இங்க a ஸ்கொயர் b, இங்க ba ஸ்கொயர் ரெண்டுமே சேம் தான், a யோட பவரும் சேம், b யோட பவரும் சேம், ஜஸ்ட் முன்ன பின்ன மாறி இருக்கு. இங்க பிளஸ் இங்க மைனஸ் இருக்கு, அப்ப இங்க கேன்சல் ஆகும், ஆட் ஆகாது. ஒருவேளை பிளஸ் இருந்தா ஆட் ஆயிருக்கும், இந்த பிளஸ் இங்க மைனஸ் இருக்கிறதுனால நம்ம கட் பண்ணிடுறோம். ஆன்சர் வந்து a cube minus b cube. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் a minus b into a cube plus a square b plus ab square plus b cube. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், a into இதை சிங்கிள் டேர்மா எடுத்துக்கலாம், minus b into a cube plus a square b plus ab square plus b cube. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா a power 4 plus a cube b plus a square b square plus ab cube minus ba cube plus a square, ரெண்டு b இருக்கு, so b square plus a b, இங்க பிளஸ் வராது மைனஸ் தான் வரும், ஏன்னா இங்க மைனஸ் இருக்கு, so minus minus ab cube, இங்க b square இங்க b, so b cube, அப்புறம் இங்க b cube இங்க bங்கிறதுனால b power 4 minus b power 4. இப்போ இதுல ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா இல்ல குரூப் பண்ண முடியுமான்னு பார்த்தா இங்க a ஸ்கொயர் b ஸ்கொயர் இருக்கு, இங்க மைனஸ் a ஸ்கொயர் b ஸ்கொயர் இருக்கு, கேன்சல் பண்ணலாம். இந்த மாதிரி a கியூப் வேற எங்கேயாவது a கியூப் இருக்கா? இங்க இருக்கு, a கியூப் அண்ட் b, ஸோ சேம் டேர்ம் பட் டிஃப்ரெண்ட் சைன்னால கேன்சல் பண்றோம். இங்க ab கியூப், இங்க மைனஸ் ab கியூப், ஸோ இதுவுமே கேன்சல். மீதி இருக்கிறது a பவர் 4 மைனஸ் b பவர் 4.
இப்போ என்ன கேக்குறாங்க, do you see a pattern? What would be the next identity in the pattern that you see? Can you check it by expanding? இப்போ இதுல ஏதாவது பேட்டர்ன் தெரியுதா? இதுல பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் b ஸ்கொயர் வருது, இங்க a கியூப் b கியூப் வருது, இங்க a பவர் 4 b பவர் 4 வருது, எல்லாமே மைனஸ் தான். இப்போ எல்லா ஆன்சரும் பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், a கியூப் மைனஸ் b கியூப், a பவர் 4 மைனஸ் b பவர் 4. இதை ஜென்ரலா நம்ம எப்படி சொல்லலாம், a பவர் n மைனஸ் b பவர் n சொல்லலாம். ஸோ n 2 இருக்கும் போது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், n 3 இருக்கும் போது a கியூப் மைனஸ் b கியூப். இதெல்லாம் எதுல இருந்து வருது? ஃபார் எக்ஸாம்பிள் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் தான் ஈக்குவல் டு a மைனஸ் b இன்டூ a பிளஸ் b. இப்போ a கியூப் பாத்தீங்கன்னா a கியூப் மைனஸ் b கியூப், இதுவுமே a மைனஸ் b இன்டூ a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். a பவர் 4க்கு a மைனஸ் b, a கியூப் பிளஸ் a ஸ்கொயர் b பிளஸ் ab ஸ்கொயர் பிளஸ் b கியூப். இதுல எல்லாத்துலயுமே a மைனஸ் b காமனா இருக்கு. ஸோ a பவர் n மைனஸ் b பவர் n ஈக்குவல் டு a மைனஸ் b. ஸோ இங்க இருக்க டேர்ம் தான் மாறுது, அது என்னவா இருக்கும்? இப்போ இந்த வேல்யூஸ்லாம் n ஈக்குவல் டு 2 இருக்கும் போது a பவர் n மைனஸ் b பவர் n, அதுதான் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இப்போ n ஈக்குவல் டு 3 இருக்கும் போது a பவர் n மைனஸ் b பவர் n a கியூப் மைனஸ் b கியூப். n ஈக்குவல் டு 4 இருக்கும் போது a பவர் 4 மைனஸ் b பவர் 4. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தோம், அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் n எப்படி வரும்னு பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஜெனரலைசேஷன் வந்து a பவர் n மைனஸ் b பவர் n. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் இதெல்லாம் இதை வந்து n ஈக்குவல் டு 2, n ஈக்குவல் டு 3 and n ஈக்குவல் டு 4 இருக்கும் போது வர்றது அண்ட் ஜெனரல் ஃபார்ம் இது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடை எப்படி ஜெனரலா எழுதலாம் அப்படின்னா, இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எடுத்தோம்னா a மைனஸ் b இன்டூ a பிளஸ் b. இங்க n 2 இருக்கும் போது நமக்கு இங்க பவர் 1, அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் n எழுதணும்னா n மைனஸ் 1 எழுதலாம். அதே மாதிரி a கியூப் மைனஸ் b கியூப்க்கு பார்க்கலாம். ஸோ a மைனஸ் b இன்டூ a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். ஸோ இங்கேயுமே n இங்க 3னா இங்க 2 இருக்கு, அப்போ n மைனஸ் 1, n மைனஸ் 1. இந்த 2 வந்து நம்ம n மைனஸ் 1 எழுதலாம், ஏன்னா n ஈக்குவல் டு இங்க 3. நடுவில் இருக்க டேர்ம் மட்டும் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ a பவர் 4 மைனஸ் b பவர் 4க்கு a மைனஸ் b இன்டூ a கியூப் பிளஸ் a ஸ்கொயர் b பிளஸ் ab ஸ்கொயர் பிளஸ் b கியூப். இதுலயுமே n ஈக்குவல் டு 4 இருக்கும் போது நமக்கு a கியூப் b கியூப்னு n மைனஸ் 1ல பவர் வருது இங்க a and bக்கு. ஸோ இது எல்லாத்துலயுமே என்ன சேமா இருக்கு, a மைனஸ் b சேமா இருக்கு அண்ட் a பவர் n மைனஸ் 1 b பவர் n மைனஸ் 1 சேமா இருக்கு. இப்போ நடுவில் இருக்க டேர்ம் மட்டும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ல பவர் 2 இருக்கு. இந்த ஏக்கு பவர் 1 அண்ட் பிக்கு பவர் 1 வந்துச்சு, அப்போ இன்னொரு பவர் வேணும். ஸோ அது வந்து இங்க வருது 1 1ன்னு. அதே மாதிரி a கியூப் மைனஸ் b கியூப்ல பவர் 3 இருக்கு. ஸோ அதுல வந்து ஒரு பவர் இங்க வந்துச்சு, ஏயோட பவர் 1 பியோட பவர் 1 வந்துச்சு, இன்னும் 2 இருக்கு. ஸோ அதுக்கு வந்து இங்க a ஸ்கொயர் அண்ட் b ஸ்கொயர் இருக்கு. அது இல்லாம இங்க ஒரு ab இருக்கு. இதோட பவர்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் நமக்கு 2 தான் வருது. ஸோ இதுக்கும் பவர் 2, இதுக்கும் பவர் 2 அண்ட் இதுக்கும் பவர் 2, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா பவர் 2 வருது. இப்போ a பவர் 4 b பவர் 4 பாத்தீங்கன்னா அதுல ஒரு பவர் 4 வந்து ஒரு பவர் வந்து இங்க a மைனஸ் பின்னு வந்துருச்சு, மீதி இருக்கிற 3 வரணும். ஸோ 1 இங்க வந்துருச்சு, மீதி இருக்க பவர் 3 தான் இங்க இருக்கு. ஸோ a கியூப் b கியூப் பவர் 3ல இருக்கா. ஸோ இது ரெண்டுமே கூட பவர் 3 தான். இப்போ a ஸ்கொயர் பின்னு பாத்தீங்கன்னா இதோட பவர் 2, இதோட பவர் 1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா பவர் 3 வரும். அதே மாதிரி ab ஸ்கொயர்ல இதுல பவர் 1 பவர் 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா பவர் 3 வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு டேர்மும் பவர் 3ல தான் வரும். இந்த மாதிரி இதுக்கு நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்னவா இருக்கும், a பவர் 5 மைனஸ் b பவர் 5. அதுலயுமே a மைனஸ் b இருக்கும். நெக்ஸ்ட் a பவர் n மைனஸ் 1 b பவர் n மைனஸ் 1 இருக்கும். ஸோ a பவர் n மைனஸ் 1 5 மைனஸ் 1 4. இதே மாதிரி b பவர் n மைனஸ் 1 b பவர் 5 மைனஸ் 1 4. அது இல்லாம இந்த மிடில்ல வர டேர்ம்ஸ் என்னவா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா n மைனஸ் 1 இருக்கா, இங்க பவர் 1 வந்து அப்போ n மைனஸ் 2 இன்னொரு மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா n மைனஸ் 1 3, இப்போ இன்னொரு மைனஸ் பண்றாங்க, அப்போ n மைனஸ் 2 2, இங்க வந்து n மைனஸ் 3 பண்றாங்க. இப்போ a கியூப்ங்கிறது a பவர் n மைனஸ் 1னா a ஸ்கொயருங்கிறது a பவர் n மைனஸ் 2. இப்போ a b ஸ்கொயர்ல a இருக்கு. ஸோ a பவர் n மைனஸ் 3. இப்போ n ஈக்குவல் டு 4 இருக்கும்போது
n minus 1 3, n minus 2 2, n minus 3, 4 minus 3 வந்து 1. ஸோ அந்த மாதிரி பவர் 1 வர வரைக்கும் நம்ம பண்றோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி பண்ணலாமா? a பவர் n minus 1 இங்க இருக்கு. ஸோ a பவர் n minus 2 பண்ணணும். n minus 2னா n வந்து 5 minus 2 cube. அதுக்கப்புறமா a ஸ்கொயர் வரும், அப்புறம் a வரும். ஸோ a பவர் 1 வந்ததை ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் b பவர் 4 அது நம்ம இங்கே எழுதிட்டோம். ஸோ இது கூட bயும் வரும். b வந்து எப்படி வரும்னா b இங்கேயே சொன்ன இந்த ரெண்டு பவர்ஸும் ஆட் பண்ணும்போது நமக்கு பவர் 2 கிடைக்குது. எல்லாமே பவர் 2ல இருக்கு. ஸோ இங்க பவர் 2 கிடைக்குது. இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பவர் 3ல இருக்கு. ஸோ இங்க வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா பவர் 3 கிடைக்குது. இங்க வந்து எல்லாமே பவர் 4ல வருது. இதை ஆட் பண்ணாலுமே நமக்கு பவர் 4 அப்போ 3 + 1 4. இப்போ b பவர் 1. இங்க a ஸ்கொயர் b ஸ்கொயர் வரும். ஏன்னா 2 + 2 4 ரெண்டுமே ஆட் ஆனா பவர்ஸ் ஆட் ஆனா 4 வரணும். அதனால இங்க b ஸ்கொயர் வருது. இங்கேயும் b வரும். இதோட பவர் என்னவா இருக்கும்? இங்க 1 இருக்கு. அது கூட என்ன ஆட் பண்ணா 4 வரும்? 3. அப்போ ab³ போட்டா நமக்கு 3 + 1 4. ஸோ பவர் 4 வரும். ஸோ இங்க இருக்க ஒவ்வொரு டேர்மும் நமக்கு n minus 1ல வரணும் பவர்ஸ். ஸோ இது வந்து n. ஸோ இங்க வந்து a minus b. இங்க வர பவர்ஸ் எல்லாமே n minus 1ல இருக்கணும். ஸோ a பவர் 4 b பவர் 4 அதுதான் n minus 1. ஸோ இங்க இருக்க எல்லா டேர்ம்ஸுமே n minus 1ல தான் வரணும் பவர்ஸ். பட் a and b டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல வரணும். லைக் இப்போ n minus 1ங்கிறது 4னா நம்ம இந்த 4 வந்து 3 1ன்னு எழுதலாம், 2, 2ன்னு எழுதலாம், 1, 3ன்னு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல எழுதலாம். அதுதான் இங்க வருது. ஸோ இது வந்து நம்ம n பவர் -1ல ஆரம்பிச்சு அப்புறம் n minus 2, n minus 3 a பவர் 1 வர வரைக்கும் போடுறோம். b வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு அந்த n minus 1ங்கிற வேல்யூ வரணும். அந்த மாதிரி நம்ம b கால்குலேட் பண்றோம். ஸோ இது ஜென்ரலா நம்ம எப்படி சொல்லலாம்னா a minus b into a பவர் n minus 1 plus b பவர் n minus 1 அதுக்கப்புறமா a பவர் n minus 2 into b. ஏன் இங்க b வரும்னா எப்பவுமே நம்ம இங்க a பவர் n minus 1னா ஒரு n minus 2 பண்ணும்போது நமக்கு ஒரு டேர்ம் b வரும். நெக்ஸ்ட் n minus 3 பண்ணும்போது இன்னொரு டேர்ம் b வரும். அந்த மாதிரி நெக்ஸ்ட் b யோட பவர் ஆட் ஆகும். அண்ட் கடைசியா என்ன டேர்ம் வரும்னா a into b பவர் n minus 2. இப்போ இங்க பாத்தீங்கன்னா nங்கிறது 5. ஸோ n minus 2 3. ஸோ b பவர் 3 and a equal to 1. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா b 1 டைம் வரும் அண்ட் a n minus 2 டைம்ஸ் வரும். அண்ட் முடியும் போது a 1 டைம் வரும், b வந்து n minus 2 டைம்ஸ் வரும். அண்ட் நடுவுல வர டேர்ம்ஸ்லாம் நம்ம ரெண்டு பவர்ஸையும் ஆட் பண்ணா நமக்கு n minus 1 வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இது வந்து ஜென்ரலா சொல்றது. ஐ ஹோப் இந்த எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். பட் ஏதாவது குழப்பிட்டேனான்னு தெரியல. உங்களுக்கு இது புரிஞ்சுதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.